ரெண்டாவது வந்து இந்த மனையடி சாஸ்திரங்கள் வந்து ஒரு வீட்டில் நல்லா இருக்கு, நல்ல அளவோட இருக்கு, நல்ல கட்டிடக்கலையோட இருக்குன்னா அங்கே வீட்டில் வளர்றவங்க வெளியில போயிட்டு வந்தால் டிஸ்டர்பன்ஸ், வீட்டுக்கு வந்து நிம்மதியாயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில போய் சில வித டிஸ்டர்பன்ஸோட வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நில அளவு சரியா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்தையுமே தடுத்து நிறுத்திடும். பேட் வைப்ரேஷன், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனா வீட்டுக்கு வெளியே போக சொல்லிடும். அவர் வீட்டுக்குள்ள போகும்போது புனிதமா போவார். அவர் உடம்புல எந்த கெட்ட வைப்ரேஷனும் இருக்காது. இப்போ வெளியில போயிட்டு ஒரு கூட்டத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராருன்னு வச்சுங்களேன், ஒரு அரசியல் தலைவராக இருக்காங்க, இல்லை ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கட்சியில் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர், இந்த மாதிரிலாம் வெளியில போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராங்க. எத்தனை பேரோட கண்ணு பட்டிருக்கோம், எத்தனை பேரோட வைப்ரேஷன் பட்டிருக்கோம், எத்தனை பேர் இவரை திட்டிருக்கலாம், வஞ்சிருக்கலாம். அவர் வீட்டுக்கு வந்தா அவருடைய வீடு அவரை சுத்தம் பண்ணுதுங்கிறேன். இதுக்கு பேர் தான் ஆயாதி கணக்கு, குழி கணக்குன்னு பேரு. இது இப்ப ரொம்ப பேர் பார்த்து கட்டுறதே இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு வந்தா வீடு நம்மளை சுத்தம் பண்ணுதா? ஆமா, உண்மை. உங்க வீட்டோட நில அளவு, ஜன்னல் அளவு, அதாவது வந்து கதவோட அளவு, வீட்டோட உள்ள நுழையிற அளவு, அதுதான் அந்த பஞ்சபூத சக்தியை உள்ள கொண்டு போற அளவு. இந்த அளவு சரியா இருந்து நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா சூப்பர் ஆயிடுவீங்க. உங்க வீட்டு நில வாசல் வந்து உள்ள போற அளவு, மேல வந்து மேல கீழே மேல கீழே, இந்த 4 மூலையும் சரியா இருந்து வீட்டோட ராஜ நிலை, கதவு, நில அளவு சரியா இருந்துச்சுன்னா சூப்பர் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பேட் வைப்ரேஷனாலும் பண்ணலாம், அந்த வீட்டுக்கு வெளியில உங்களை நெகட்டிவா, உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவா வெளில எடுத்து வச்சிருங்க. அது மாதிரி உங்க வீட்டுல யாராவது தவறானவங்க வர்றாங்க, ஒரு வீட்டுல பொருள் திருடு போகுது அப்படின்னா அந்த வீட்டுல வடகிழக்கு மூலை சரியா இருக்காது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நாங்க இது வரைக்கும் பார்த்த வீட்டோட ஆய்வு பண்ணி இதுல எந்தெந்த வீடு நல்லா இருக்கு, எந்த வீடு நல்லா இல்ல, குழிக்கணக்கு நல்லா இருந்த வீடு என்ன மாதிரி பண்ணுது, குழிக்கணக்கு நல்லா இருக்கிற வீடு குழிக்கணக்கு நல்லா இல்ல, அதாவது ஆயாதி பொருத்தம் சரியா இருக்கிற ஆயாதி கணிதப்படி கட்டின வீடு எப்படி இருக்கு, ஆயாதி கணிதப்படி கட்டில்லாத வீடு எப்படி இருக்கு. இப்போ ஒரு சாதா இன்ஜினியர்ஸ் 26க்கு 42, 36க்கு 52ன்னு ஒரு அளவு வச்சு கட்டுறாங்களே, அந்த அளவுப்படி வீடுகள்லாம் எப்படி இருக்கு. இப்போ கேலண்டரில் போட்டிருக்க அளவுப்படி கட்டினா அந்த வீட்டோட அளவு எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்து தான் உங்களுக்கு இந்த பலனை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்.